ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஃபுட் ட்ரையல் சேனல். நம்ம அந்த வீடியோவில் கமகமான வாசம் வரக்கூடிய பருப்பு ரசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசமே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எப்பவும் போல் பருப்பு தண்ணி மட்டும் இல்லாமல் பருப்போடு கலந்து இருக்க மாதிரி 200 ml எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அந்த கரைசலையும் ஒன்றா இதிலையே கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம், இதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நுணுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டி பூண்டு தட்டி எடுத்து இதிலையே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி 1 எடுத்து இதோட நடுப்பகுதியை நீக்கிட்டு கையாலேயே இதில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் இதிலையே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வகுந்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வகுந்து வச்சுருக்க மிளகாயை இதில் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைசல், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 லிட்ரு தண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரசம் எப்போயுமே நல்லா கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி பொங்குற மாதிரி வந்தாவே நீங்கள் ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு முட்டை கொதின்னு சொல்லுவாங்க. இந்தளவு வந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இதிலையே போட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பருப்பு ரசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.